வெல்கம் டு சென்டர் மேப் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இன்னைக்கு February 1, 2025க்கான முக்கியமான நிகழ்வுகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க தினமணி பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். சரியா, வரும் 2025-26 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யறாங்க. ஓகேவா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுல மூன்றாவது ஆட்சியில் மும்மடங்கு வேகம் குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியில மும்மடங்கு வேகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஜ்ல இது ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முன் எப்போதும் இல்லாத சாதனைகளின் மூலம் புதிய சக்தி புகுத்தப்பட்டு வருகிறது. சரியா, ஸோ என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, விவசாயிகளுக்கு 41,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. கிராம சாலைகள் மேம்பாடு, இது வரைக்கும் நம்ம மொத்த இந்தியால என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுல நீங்க முக்கியமா இந்த பேஜ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அடுத்தது இது பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா செங்கோல் வழி நடத்த வரவேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவதற்காக குதிரைப்படை வீரர்களின் பாதுகாப்புடன் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் அழைத்து வரப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மக்களவை தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் மத்திய அரசின் கலாச்சார அடையாளமாக ஏற்கப்பட்ட செங்கோல் வழிநடத்த குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அழைத்து செல்லப்பட்டார். ஓகேவா, இதுதான் முக்கியமானது. ஸோ செங்கோல் கொடுத்து என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க. குதிரை பூட்டிய வண்டிகள்ல அவரை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து மாற்றுத்திறனாளிகளை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ மாற்றுத்திறனாளிகளின் செயல்பாட்டை மேம்படுத்த AI உள்ளிட்ட இதர தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். ஸோ இப்போ AI எல்லாமே வந்துருச்சு இல்லையா, ஸோ இவங்களுக்குமே அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுல நீங்க யாருன்னா குடியரசு துணைத் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலைவர் ஜெகதீப் தன்கர். ஓகேவா, அடுத்தது பொருளாதார வளர்ச்சி 6.8% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 2025-2026 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3ல இருந்து 6.8% வரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 6.3ல இருந்து 6.8 வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த பேஜ் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது தேசிய விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழகத்துக்கு பளுதூக்கல், நீச்சல் ஆகிய பிரிவுகளில் பதக்கங்கள் கிடைத்தன. சரியா, ஸோ அதுல ஆடவருக்கான பளு தூக்குதலில் 73 கிலோ பிரிவில் தமிழக வீரர் நாராயண அஜித் 311 கிலோ எடையை தூக்கி தங்கம் வென்று அசத்தினார். ஓகேவா, ஸோ அஜித்துக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. எதுல, பளு தூக்கல்ல கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து அவர் ஸ்நாட்ச் பிரிவில் 140 கிலோ, கிளீன் மற்றும் ஜெர்க் பிரிவில் 170 கிலோ எட்டி பதக்கத்தை தனதாக்கினார். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அஜித்துக்கு என்ன கிடைச்சிருக்கு, தங்கம் கிடைச்சிருக்கு. எதனால அப்படின்னா பளு தூக்கல் போட்டியில அவர் வின் பண்ணதுனால தங்கம் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அடுத்து இறுதிக்கு முன்னேறியது இந்தியா. மலேசியாவில் நடைபெறும் 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான T20. ஓகேவா, மகளிருக்கான T20ல இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி இருக்கு இந்திய அணி. ஓகேவா, அதே இங்கிலாந்தை அரை இறுதி, அதாவது செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்தை தோற்கடிச்சுட்டு நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கோம் மகளிர் அணியில. ஓகேவா, அதே மாதிரி T20 தொடரை கைப்பற்றியது இந்தியா அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 ஆட்டத்தில் இந்தியா 15 ரன்கள் வித்தியாசத்தில் 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் 3 என்ற T20 தொடர்ல இந்தியா வின் பண்ணிருக்கு. ஓகேவா, இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பூமியை தாக்கக்கூடிய விண்கல் நாசா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 2032 ஆண்டில் YRA என்ற விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. 130 முதல் 300 அடி வரை குறுக்களவு கொண்ட அந்த விண்கல் பூமியை தாக்கும் வாய்ப்பு 83க்கு 1 என்ற விதத்தில் உள்ளது. சரியா, அந்த விண்கல் தாக்குவதால் பூமியில் மனித குலம் அழிந்து விடாது. இருந்தாலும் அது ஏதாவது ஒரு முக்கிய நகரில் விழுந்தால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடும். சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பூமியில் மோதும் போது ஏற்படும் சக்தி 8 மெகாடன் TNT அளவுக்கு ஹிரோஷிமாவை தாக்கிய அணுகுண்டை போல் 500 மடங்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது. சரியா, ஹிரோஷிமாவில் நடந்த இன்சிடென்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ
அதே மாதிரி 2032ல YR4 அப்படின்ற ஒரு விண்கல் வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு நாசால இருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த நியூஸ் பாருங்க. விண்வெளி நடை சுனிதா வில்லியம்ஸ் சாதனை. இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். சரியா? விண்வெளியில அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யாருன்னு கேட்டா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. February 1, 2025க்கான தினமணில இருக்க நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்டம் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.